ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியல. இவர் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு எனக்கு தெரியல. அதனால இந்த மக்கள், சமுதாய மக்கள் கொஞ்சம் யோசிங்க உட்காந்து. இவரை நீங்க ஆதரிக்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா இந்த வயசுல போய் அவரை இந்த கட்சியை புடிங்கி அவரை நிர்கதியா விட்டுட்டு போக மாட்டாங்க. யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷன் ஆரம்பிச்ச விஷயம். 96,000 கிராமங்களுக்கு சென்று 96,000 கிராமங்களுக்கு சென்று தனி மனிதனாக காடு மேடு பள்ளம் இரவு பகல் தண்ணி வண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தேன். இன்னைக்கு இந்த கட்சியை பிடுங்கி சுகபோகமாக இருக்கிற உன்னுடைய சுகபோகத்தை எப்படி எல்லாம் சுகபோகமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் மக்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அவரை நிச்சயமாக நான் சொல்கிறேன், மக்களுக்கு சொல்கிறேன், அவர் ஒரு நல்ல பிள்ளை இல்லை. நல்ல உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைகள் பெண்கள் இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். ஆனால் இவன் நல்ல பிள்ளைகள் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன். அதனால இவரால ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியல. இவர் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருப்பாரு எனக்கு தெரியல. அதனால இந்த மக்கள், சமுதாய மக்கள் கொஞ்சம் யோசிங்க உட்காந்து. இவரை நீங்க ஆதரிக்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா இவர் யாருக்காகவும் எதற்காகவும் செய்ய மாட்டார். தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் அவர் பண்ணுவாருங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். ஐயா, பாமக இருந்த வரைக்கும் 1981 எந்த இடத்துல பாமக இருக்கோ அந்த இடம் தான் ஒரு விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்த காலம் போய் இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபேஸையும் உங்களுடைய விஷயங்களையும் உங்க சப்போர்ட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்காதாங்க? கன்ஃபியூஷன் உண்டாக்குறது நல்லா போயிட்டே இருந்த அந்த கட்சியை கன்ஃபியூஷன் உண்டாக்கி தான் அபகரிச்சுக்கணும்னு சொல்லி நினைச்சார். ஆனால் நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதை அபகரிக்காம அந்த கோர்ட்ல கூட என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மனநிலை சரியில்லை, அவரால் தனியா எதுவும் அவர் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் தனியா யாருன்னா ஒரு பிள்ளை தன் தந்தையை அவர் மனநிலை சரியில்லைன்னு யாருன்னா சொல்லுவாங்களா? 52 வாரம் நம்ம பார்க்குறவன் சந்திக்கிறவன் எனக்கு மனநிலை சரியில்லையா? நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஐயாவை, வாரம் பாக்குறீங்க. ஜனங்க ஒரு நாளைக்கு 100 to 300 பேருக்கு 400 பேருக்கு இங்கே வராங்களா, என்ன பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க இந்த ஒருத்தனை கையை பிடிச்சா அப்படி ஐயா 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 அப்படின்னு வலிக்குது விட்டுருங்க ஐயா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் கூட டெஸ்ட் பண்ணிடணும். பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி உங்க பக்கம் திருப்பி எடுக்க போறோம்? ஏன்னா இப்ப எல்லா இடங்கள்லயும் எலெக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது ஃபேஸா அங்க இருக்கிற இடத்துல உங்களோட ஃபேஸ் தான் அங்க இருக்கு. இல்லை, அதுக்காக தான் ரைட் டு பிரைவசி ஆக்ட்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம். ஐயா பேர்ல என்னுடைய படத்தை போடக்கூடாது, என்னுடைய சின்னத்தை போடக்கூடாது, கொடியை போடக்கூடாதுன்றதான் வழக்கு இருக்கு. வழக்கு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க அதை அதுதான் நான் இப்போ என்னோட கோவமே. ஐயா வேணும், ஐயாவோட புகைப்படம் வேணும், ஐயாவோட இது வேணும். ஆனால் ஐயா மட்டும் வேணாம். ஐயாவோட புகைப்படம் வேணும், ஐயாவோட பேர் வேணும், ஆனால் ஐயா வேணாம். இதன் மூலமாக தான் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஐயாவோட புகைப்படம் இல்லாமல் அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. கோர்ட்டுக்கு போனவங்க கிடைக்குது, கிடைக்கலையே, தள்ளி வச்சுட்டாங்க.